லோக்சபா தேர்தலில் மேற்குவங்க மாநிலத்தில் அதிகபட்சமாக 2 சீட் தான் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்படும். அடுத்த 10 நாட்களுக்குள் இந்த தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையை முடித்துக் கொள்ள வேண்டும் என காங்கிரசுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்குவங்க முதல்வருமான மம்தா பானர்ஜி கெடு விதித்துள்ளார். கோணம் 1. காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் 300க்கும் மேற்பட்ட இடங்களில் கூட போட்டியிடலாம். ஆனால் மாநிலங்களில் மாநில கட்சிகள்தான் இந்தியா கூட்டணிக்கு தலைமை வகிக்கும். மாநில கட்சிகள் கொடுக்கும் இடங்களை காங்கிரஸ் வாங்கிக் கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும். மேற்குவங்கம் என்றால் திரிணாமுல் காங்கிரஸ் தான் கூட்டணிக்கு தலைமை. உத்தரப்பிரதேசம் என்றால் சமாஜ்வாதி கட்சிதான் தலைமை என்கிற புரிதல் காங்கிரசுக்கு வர வேண்டும் என்று டெல்லி இந்தியா கூட்டணி கூட்டத்தில் மம்தா பேசியிருந்தார். இப்போது காங்கிரஸை அடிமட்ட ரேஞ்சுக்கு தள்ள நினைக்கிறார். கோணம் 2. மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை எதிரும் புதிருமாக இருந்த காங்கிரசும் மார்க்சிஸ்டும் பொருந்தா கூட்டணி அமைத்து மம்தாவை எதிர்த்தனர். இப்போது காங்கிரசுக்கு அதிக இடங்கள் கொடுத்தால் நாளைக்கே மார்க்சிஸ்டுடன் சேர்ந்து கொண்டு செக் வைப்பார்கள் என மம்தா நினைக்கிறார். எனவேதான் மேற்கு வங்கத்தில் தான் வைப்பதே சட்டம் என கெடு விதிக்கிறார் என்கிறார்கள் திரிணாமுல் காங்கிரசார். கோணம் 3. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றுள்ள இடதுசாரிகளோ மேற்கு வங்கத்தில் ஒருபோதும் திரிணாமுல் காங்கிரசுடன் இணைந்து தேர்தலை சந்திக்கவே முடியாது என கூறி வருகின்றனர். இதனால் பேசாமல் இடதுசாரிகளுடன் இணைந்து 10 தொகுதிகளில் போட்டியிடலாமா எனவும் காங்கிரஸ் ஆலோசிக்கிறதா? இப்படி மாநிலந்தோறும் ஒரு மூளைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் இழுத்துக் கொண்டிருப்பதால் அதன் லட்சியம் என்ன ஆவது என்கிறார்கள் பாஜக எதிர்ப்பாளர்கள். கோணம் 4. மேற்கு வங்கத்தில் இடதுசாரிகளுடன் இப்போது வரை கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி கேரளாவில் நிச்சயமாக இடதுசாரி அரசை எதிர்த்தே போட்டியிட வேண்டியிருக்கும். ஏனெனில் அங்கே இருவருக்கும் இடையேதான் நேரடி போட்டி நிலவுகிறது. மாநில அளவில் தொகுதி பங்கீடு என்பது கூட தேசிய அளவில் பிரச்சாரத்தில் எதிர்விளைவுகளை ஏற்படுத்திவிடும் என்பதே யதார்த்தம். கோணம் 5. குமரி மாவட்ட எல்லை வரை காங்கிரசுடன் கூட்டணி. குமரி எல்லையிலிருந்து சில கிலோமீட்டர் தூரம் சென்றுவிட்டால் கடுமையான காங்கிரஸ் எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டில்தான் கம்யூனிஸ்டுகளின் அரசியல் கேலிக்குள்ளாகிறது. கேரளாவில் நட்பு ரீதியிலான போட்டி என்று கூட அறிவிக்க முடியாத நிலையில் இடதுசாரிகள் இருப்பதும் மேற்கு வங்கத்தில் மம்தாவை மிகப்பெரிய எதிரியாக சித்தரிப்பதும் தான் இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய சிக்கலாகவே இருக்கிறது.